ஸ்கின் டேக் வந்தா இப்படிலாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஹோமியோபதியிலேயே ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஸ்கின் டேக் முதல்ல எதுக்கு வருதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது வெறும் காஸ்மெட்டிக் ப்ராப்ளம் மட்டும் கிடையாது. நம்ம பாடி நம்ம கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்ற ஒரு சிக்னல் தான் இது. எஸ்பெஷலி இது ஹார்மோனல் இம்பேலன்ஸையும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸையும் இண்டிகேட் பண்ணும். ஒபெசிட்டி, ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ், ஏன் நீங்க கழுத்துல போடுற செயின் கூட கண்டினியூஸா உரசி ஏற்படுற ஃப்ரிக்ஷனால கூட ஸ்கின் டேக்ஸ் வரும். நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது இதோட அண்டர்லைங் காஸ் என்னன்னு பார்த்துட்டு அதை ட்ரீட் பண்ணணும். லைக் சுகர் கண்ட்ரோல், வெயிட் மேனேஜ்மெண்ட், ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இது எல்லாத்தையும் பார்த்துக்கணும். இதெல்லாம் நீங்க மெயின்டைன் பண்ணினாவே போதும், ஆட்டோமேட்டிக்கா ஸ்கின் டேக்ஸ் கம்மியாயிடும். அதுவே ஸ்கின் டேக்ஸா, வாட்ஸா இல்ல ஹெமாஞ்சியோமாவா என்னன்னு தெரியாம வீட்லயே கட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ப்ளீடிங் ஆகி இன்ஃபெக்ஷன் வரது கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு இதே ஸ்கின் டேக் ரொம்ப ஆடா இருக்கு, இல்ல காஸ்மெட்டிக்கா கஷ்டமா இருக்கு அப்படின்னா ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட போய் அதை ஸ்டெரைல் கண்டிஷன்ஸ்ல எக்ஸசைஸ் பண்ணி எடுத்துருங்க. இதுதான் உங்களுக்கு சேஃப். அதுவே குட்டி குட்டியா தான் இருக்குன்னா ஹோமியோபதி மெடிகேஷன்ஸ்லயே அழகா அதுவே விழுந்துரும். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஸ்கின் டேக் வருதுன்னா அவசரமா அதை கட் பண்ணணும்னு நினைக்காம அதோட அண்டர்லைன் காஸ் என்னன்னு பார்த்துட்டு அதை கரெக்டா ட்ரீட் பண்ணிக்கும். ஏன்னா அழகை விட ஹெல்த் ரொம்ப முக்கியம்.